வந்து நம்ம மேல வந்து இந்த நோய் தாக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்னென்ன யூஸ் பண்றீங்க? நாங்க சார் அனுபவத்துல. மருந்து தான். இப்போ வேளாண் தொழில் இதுல எல்லாம் வேளாண் துறையில நீங்க போய் கேட்டோன்னே கேட்டோம்னா இதுக்கு அவங்க ஏதாவது மஞ்சளுக்கு மருந்து குடுப்பாங்க. கொடுங்க, இதுவா இருக்குதுன்னா மருந்து கொடுப்பாங்க. அவ என்ன மருந்து குடுப்பாங்க? அவங்க என்ன கொடுக்குறாங்க நமக்கு அது என்ன சரிங்க சார். தெரியுது? இப்ப நீங்க இயற்கை முறையில என்ன பண்ணின்னு இருக்கீங்க? மேல இயற்கை முறையில் தெளிக்கிறது. தெளிக்கிச்சு தான் ஒரு முறை நான் பண்ணேன். ம். சோத்து கத்தாயி, ம். அப்புறம் இது ஒரு சோற்றுக்கட்டை, அதுக்கப்புறம் சோத்து கத்தாயை அரைச்சிட்டு ம். நல்லா அதை கொதிக்க வச்சு ம். வடி கட்டி அடிச்சேன் நான். ஓ, இதுக்கு ஆமா. மேல அடிச்சிட்டீங்க. ஒரு முறை குழம்போ ம். பால், மாட்டு ஆமா, குழம்போ பால் தயிர் இது வந்து ஊற வச்சு ஒரு முறை அடிச்சேன். ம். ம். அதான் எனக்கு தெரிஞ்சது. அது வரைக்கும் செய்ய இயற்கை முறையில அது கொஞ்சம் கட்டுப்பட்டு கட்டுப்படுதுங்களா? தான் ஓரளவுக்கு சுமாரா இருந்துச்சு. அந்த மேல வந்து அந்த இலை வந்து கருத்து போகுதுங்களா? இது கருத்து தான் போகுது. சுருண்டு போய் இதோட தான் புள்ளி விழுதுங்க. இன்னுமே அவ்வளவுதான். இது இன்னும் தண்ணியை விடக்கூடாது. ம். இப்போ நீங்க வந்து நோண்டும் போது தான் தண்ணி விடணும். கிழங்கு வந்து எடுக்கிற ஆமா, டைம்ங்களா? அடுத்த மாசம் எடுக்கும். ஓஹோ.